சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். இந்த மாதம் கர்த்தர் தந்த இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்ல விரும்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் எளியவன் என்றால் சிறுமைப்பட்ட அனுபவத்தில் ஒருவன் இருக்கிறானே, சிறுமையின் அனுபவத்தில் இருக்கிறவன் தான் எளியவன். சிறுமையின் அனுபவம் என்பது என்னவென்றால் உதவி தேவைப்படுகிறவன். உதவி தேவைப்படுகிறவன், அவனுக்கு உதவி கண்டிப்பாக தேவை. ஆமென். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. இந்த நாளிலே கர்த்தர் யாருக்காக இந்த வார்த்தையை பேசுகிறார் என்றால் இவர்களுக்கு உதவி கண்டிப்பா தேவை. இவர்களை கை தூக்கி விட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உதவியற்ற நிலையிலிருந்து உதவிக்காக ஏக்கத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவரையும் தான் கர்த்தர் எளியவன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இருக்கிற அனுபவம் தான் சிறுமை என்று சொல்லுகிறார். எளியவனை இந்த உலகம் மறக்கும், ஆனால் கர்த்தர் எளியவனை என்றென்றைக்கு மறக்க மாட்டார். சிறுமையானவனுக்கு, சிறுமைப்பட்டவனை தூக்கிவிட எல்லா கைகளும் நீட்ட தயங்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் எளியவனை சிறுமையினின்று எடுத்து, எளியவனை சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில். இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கணும். சிறுமை என்பது மிகவும் தாழ்வான அனுபவம். ஆனா கர்த்தர் எடுத்துட்டார்னா, ஒருத்தனை எடுத்துட்டார்னா அவனை எங்க வைப்பார் தெரியுமா? ஹல்லேலூயா. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. எம்மை வைத்து வைத்தது வைத்து கண்மலை தேனும் கண்மலை தேனும் வடியும் எண்ணையோ தருவ. சங்கீதம் 72:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவி அற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முந்தின வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். இப்ப அவரை சுற்றி யார் நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க. பறந்து போகிறது அந்த தூக்கம். ஆமென். அதாவது ராஜாக்கள் அவரை சுத்தி நின்று வணங்கும் போது எளியவனுடைய கூப்பிடுதல் என்பது மற்றவர்களுக்கெல்லாம் தொந்தரவா இருக்கும். ஏன்னா சுத்தி யார் நிக்கிறாங்க? ராஜாக்கள் நிக்கிறாங்க. ராஜாக்கள் அதிகாரத்தை உடையவர்கள், ஐஸ்வர்யத்தை உடையவர்கள், ஆளுமை உடையவர்கள் சுத்தி நின்று வணங்கும் போது ஒரு ஓரத்திலிருந்து ஐயா அம்மான்னு கூட யார் இந்த நேரத்தில் அப்படிதான் தோணும். ஆனால் அவரை சுற்றி ராஜாக்கள் நின்றாலும், பரிசுத்தவான்கள் நின்றாலும், தூதர்கள் நின்றாலும், சேராபீன்கள் நின்றாலும், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கொஞ்சம் யோசித்து பாக்குறீங்களா? அவர் சும்மா அப்படி சேர்ல உட்காந்து என்ன யாரும் கூப்பிடலையேன்னு போனை பார்த்து பார்த்து வச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? நம்ம தான் போனை பார்ப்போம். அவர் அப்படி அப்படி இல்லை. திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ இயேசு நடந்து போய் கொண்டிருக்கும் போது வேத பாரகர்கள் உண்டு, பரிசேயர்கள் உண்டு, சீஷர்கள் உண்டு. இது நடுவில் உதவியற்ற ஒரு எளியவன் வழி அருகே உட்கார்ந்து அவன் பெயர் பர்த்திமை கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது சீஷர்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, தொந்தரவா இருந்துச்சு. அவர்கள் போய் அவனை அதட்டினார்கள். தொந்தரவு பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனாலும் கூப்பிட்டான். இயேசு நின்றார். அவர் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இங்க இருந்து எடுத்தார், அங்க வச்சார் அப்படின்னு இல்ல. அவர் நீ ஒரு நாள் எடுப்பார், எடுத்து அவர் இடத்துல கொண்டு போய் அப்படி அல்ல. அவன் வம்சங்களை சொல்லுங்க, எடுக்கிறார், வைக்கிறார், ஆக்குகிறார். சொல்லுங்க, யார் எடுக்கிறார்? கரெக்ட். நீங்க இதுவரை கைத்தட்டு ஆக்கியது. சிலர்லாம் பிரசங்க எளியவன். இங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, என்ன நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், அதான் கரெக்ட். என்ன எடுக்கிறேன், என்ன எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன், என்ன ஆக்கணுமோ. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில என்னை கை நீட்டி எடுத்தவர் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறார். என்ன ஆக்கணுமோ சொல்லுங்க, எடுக்கிறார். யார் எடுக்கிறார்? நெஞ்சில கை வச்சு சொன்ன நல்லா இருக்கு. என்னை எங்க வைக்கிறார்? அதையும் தாத்து சொல்றீங்க. அப்படி உயர்ந்து சொன்ன தலை அப்படி மேல போயிடணும். ஹல்லேலூயா. இந்த வசனம் மறக்காதீங்க உங்களுக்கு. எடுக்கிறார். ஆமா, நம்ம எடுத்து வைக்கிறது மாதிரி கிடையாது. இதான் கடைசி பாயிண்ட் சொன்னா, பைபிள் எடுப்போம், வைப்போம், ஆக்குவோம். அப்படி இல்ல, அந்த ஆக்கு இல்ல. ஹல்லேலூயா. எளியவனை சிறுமை நின்று எடுத்து அவர் இப்படி கை நீட்டி எடுக்கிறது வரைக்கும் தான் கீழே பார்ப்பார். கை நீட்டி எடுத்தது இப்படி பார்ப்பார். எங்க வைக்கலாம் இவனை எங்க வைக்கலாம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கை தூக்கி எடுத்திருக்கிறார் நம்புகிறவர்கள் நல்ல கவனிங்க. அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார், அவர் உருவாக்குகிறார். அப்போ தேவனால் கை நீட்டி எடுக்கப்பட்டவன் உருவாக்கப்படும் வரைக்கும் அவன் எங்கே வைக்கப்படுவான் தெரியுமா? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில், ஓ கண்மலை வெடிப்பதனில், கெர்ச்சிக்கும் சிங்கங்களோ, கெர்ச்சிக்கும் சிங்கங்களோ, ஆமே ஆமே. நாடிடை குடியில் மந்தைகள் நடுவில் நெருங்கவும் முடியாது. தோரே
முடியாதே. நான் கிறிஸ்துவின் அடைக்கலம். நல்ல கையை தட்டி பாடுங்க. கண்மலை வெடிப்பில் புகலிடம் கண்டு கொண்டோ. ஆமென். பொல்லோனின் பொறாமைகளோ, பொல்லோனின் பொறாமைகளோ, மறைவான சதி பலவோ, மறைவான சதி பலவும். எத்தனை பேர் சத்தமா சொல்லுவீங்க? வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. ஆமே. வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள ஓ நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் கண்மலை வெடிப்பில், கண்மலை வெடிப்பதில் புகலிடம் கண்டு கொண்டோ. ஹல்லேலூயா. ஆமென். வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும். வல்லோரின் கரத்தில் வர என்ன அழகா எழுதியிருக்காங்க. ஹல்லேலூயா. உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். ஆமே. உன்னை என் உள்ளுடைய அதெல்லாம் பொல்லோனின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும். நிறைய சதி நடக்கும். வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள. நாம் எடுக்கப்பட்டதை நினைக்கணும். அவர் எடுத்து வைத்து ஆக்குகிறார். இதுதான் தேவன் இந்த மாதம் நமக்கு தந்த வார்த்தை. எனவே நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே. தாவீதுனுடைய வாழ்க்கையை வைத்து இந்த 3 அனுபவங்களை வேகமாய் சொல்லி, எல்லாம் தெரிந்த வார்த்தைகள், வேத பகுதிகளானாலும் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறபடியினாலே நான் நம்புகிறேன் இது நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து வரும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனமாய் கேட்கிறவர்கள் இருந்து வசனமாய் கேளுங்கள், பிரசங்கமாய் கேட்கிறவர்கள் இருந்து பிரசங்கமாய் கேளுங்கள். அல்லது கர்த்தர் என்னோடு ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார், எனக்கு செய்ய போகிறதை செய்து கொண்டிருப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு கேட்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தார், எடுக்கிறார். ஆமென். ஒரு விஷயம் கூட சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சிலர் சும்மா இருக்கிறீங்க, விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதின் இந்த 3 அனுபவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78:70 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கர்த்தர் யாரை எடுப்பார்? உங்களதான். இனி நம்ம செய்திக்குள்ள வரும். கரெக்டா அடிக்கிறீங்க. யாரோ சொல்றீங்க, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவனை எடுப்பார். இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் கூட அழகாய் ஆழமாய் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான்
ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. சொல்லுங்க. கரெக்ட். சத்தம் விடாதீங்க. விட்டு. சிலதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கர்த்தர் தூக்கிட்டாருன்னா சிலது விடுபடும், சிலது விடுபடும். சிலது இன்னும் விடுபடாததுனால நினைச்சது மாதிரி கர்த்தருக்கு ஒன்ன உருவாக்க முடியல. இந்த 12வது மாதம் காலை வேளையில என கேட்கிற உள்ளமே, சிலதை விட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா விட்டு எடுத்து, விட்டு எடுத்து. பேதுருவை கூப்பிடும் போது அவர்கள் படகை வலையும் விட்டு இல்ல, விட்டு விட்டு விட்டு. கர்த்தர் ஒருத்தனை, என்ன இதை எதுக்கு இதை சொல்றேன்? கர்த்தர் ஒருவனை எடுக்கிறார்னு வைங்களா, கர்த்தர் ஒருவனை தூக்கிட்டார்னு வைங்களா, அவனுடைய முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை. பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒருவனை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போதே அவர் இந்த வார்த்தை கவனித்தீர்களா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி. இப்படி கை போட்டு தாவீது 5 கல் எடுத்தாரு. தாவீது 5 கல்லையே செலக்ட் பண்ணி தான் எடுத்தார். கல்லையே செலக்ட் பண்ணி எடுக்கும் போது பிள்ளைய சும்மா எடுத்தார் நினைக்கிறீங்க? 5 கல்லையே செலக்ட் பண்ணி ஆட்டில் இருந்த கல்லை தாவீது எடுத்தது போல சேற்றில் இருந்த நம்மை அப்பா எடுத்தார். அவர் மனசுல என்ன வச்சுட்டு எடுத்தார்னா, இவனை எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இல்ல. சிலர் வேலைக்கு ஆளை எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி இல்ல. நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி. அவ்வளவு திட்டமும் எங்க இருக்கு அப்படின்னா, அவர் சிந்தையில இருக்கு. அவருடைய அந்த அவர் மைண்ட்ல இருக்கிற காரியம் யார் மேல் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அவர்கள் அவர் கையில. நான் அவர் கையில, என் காலம் அவர் மனதில. அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு. வரும்போதே 2 ஆடும் சேர்ந்து வந்து, அப்படி அல்ல. ஹல்லேலூயா. போகும்போதே அப்படியே கட்டிட்டு, இது என்னது இல்ல, எதுக்கும் ராகேல மாதிரி ஒன்னு எடுத்து உள்ள வச்சிரும். ஒரு வேளை இந்த மனுஷனை நம்பவும் வழி இல்லை. அப்படி இல்லை, விட்டு. ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டோம் தெரியுமா? நம்ம பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்து விட்டோம் நினைக்கிறீங்க? நான் சில காரியங்களை விட்டு இருக்கிறேன். எப்படி விட்டேன்னு என்ன கேட்டா சொல்லுவேன், என்ன அவர் தூக்குனதுல அத்துச்சு. என் வாழ்க்கையில சில காரியங்களை விடவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்பொழுது நான் உதவியற்ற நிலையிலே அவரை நோக்கி கூப்பிட்டேனோ, அவர் என்னை தூக்கின போது அது எல்லாமே விட்டு போயிட்டு. இந்த காலை வேளையில உங்களுக்கான நற்செய்தி, சில காரியங்களை விட முடியாம கண்ணீரோடு யாராவது இருக்கிறீர்கள் என்றால், உதவியற்ற கூப்பிடுகிற எளியவனை விடுவிக்கிறவர் இந்த காலை வேளையிலே நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு விடுதலையை தருகிறார், விடுதலையை தருகிறார், விடுதலையை தருகிறார். அதனால எனக்கு அதை விட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காம, நீ எளியவன் என்பதை மறக்காத. எனக்கு உதவி தேவை. எனக்கு எவ்வளவு கோடியில வீடு கட்டினாலும் பிளட் வந்துட்டு பன்னுக்காக மொட்டை மாடியில நிக்கணும். அவன் தான் எளியவன். எளியவன் என்பவன் யார் என்றா, வீடு இல்லாதவன் அல்ல, உதவி தேவைப்படுகிறவன். உதவி தேவைப்படுகிறவன் தான் எளியவன். நம்ம எல்லாம் பணத்தை வச்சு ஒவ்வொருத்தரை பார்க்கிறோம். வீடு உள்ள பணம் இருக்கும், ஆகாரம் இல்லைன்னா ஆமென் ஒண்ணும் பண்ண முடியாது. நேத்து புயல்ல
சிலர் கப்பல் செஞ்சு விட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படியேதான் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஆமென். வேதத்தின்படி சின்ன பிள்ளையா மாறுறாங்களோ இல்லையோ, புயல் வந்தா மாறிடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் கேரளால ஃப்ளட் வந்தப்போ நிறைய பேர் மொட்டை மாடி இருந்தும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா மொட்டை மாடி மேலே ஷீட்டு போட்டுட்டு இப்போ பன் எங்க இருந்து விழும்? சில பாக்குறாங்க ஓரளவு. எங்க எனக்கு நான் உதவிக்காக நிக்கிறேனால நான் தான் எளியவன். நான் நிற்கிற அனுபவம் தான் சிறுமையான அனுபவம். ஹல்லேலூயா. அப்படி என்ன இந்த காலை வேளையில எனக்கு உதவி, அவருடைய உதவி கண்டிப்பா தேவைங்கிற நிலையில நான் நிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு யாருண்டு ஜீசஸ். என்னைக்குமே என்னைக்குமே கடைசி வர பிடிச்சிருங்க. உங்ககிட்ட அதாவது 1000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கணும், உங்க கையில 2000 ரூபாய் இருக்குன்னாலும் அப்பாவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா எளியவன் என்றென்றைக்கும் அப்பா 1000 ரூபாய் இல்லையா திங்ஸ் வாங்கப்பா அப்படி கேட்போம். 1000 ரூபாய் இருக்கா நன்றிப்பான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. வீட்டுல ஆகாரம் இல்லாம நோக்கி பாக்குற, ஆகாரம் இருக்காப்பா நன்றிப்பா தந்தீங்களேப்பா. அதாவது எப்பவுமே இவனுக்கு அவர் நம்ம எப்படி காட்டணும்னா ஆண்டவருக்கு இவனுக்கு எப்பவுமே நான் தேவை, அது அவருக்கு தெரியும். அவர் தான் நமக்கு தேவை. ஆனா அப்படி நாம நினைக்கிறோம் என்பது அவருக்கு தெரியணும். அந்த உணர்வு எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஆண்டவரே. எப்பவுமே கர்த்தர் எடுக்கிறார் எடுக்கிறார். சேற்றிலிருந்து எடுக்கிறார்னா அதை விட்டு, ஜலப்பிரவாகத்திலிருந்து எடுக்கிறார்னா அதை விட்டு. கர்த்தர் யாரை கை நீட்டி எடுக்கிறார்? யாரை தெரிந்து கொண்டாரோ. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த வார்த்தையை இருக பிடித்துக் கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் கை நீட்டினதுல நான் மாட்டினதல்ல. இந்த பாத்திரத்துல எல்லாம் அந்த பாட்டில் எல்லாம் முட்டாய் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப கை நீட்டும் போது சிலது மாட்டும், சிலதெல்லாம் அப்படி மாட்டும். கை நீட்டி அப்படி மாட்டின கூட்டம் கிடையாது. நாம அப்படிலாம் நம்ம மாட்ட மாட்டோம். அவ்வளவு மாட்டுவீங்க நீங்க? நல்லா மாட்டுவோம், எல்லாம் மாட்ட மாட்டோம். ஆமென். தெரிந்து ஆண்டவர் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 16:1 ஆமென். என்ன சொல்லுகிறார்? சாமுவேலின் நோக்கி எஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்திரு. அடுத்த வார்த்தை, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். தெளிவா ஆண்டவர் சொல்லிதான் அனுப்புகிறார். பேர் ஏன் சொல்லலைன்னு நமக்கு தெரியும். ரீசெண்டா கூட இந்த வார்த்தை எடுத்து பேசணும். ஏன்னா இப்போ அந்த காரியத்தை வெளிப்படுத்தினா பெரிய ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால பேரை கூட சொல்லல. கொம்பு எடுத்துட்டு போனா, குப்பியில கொண்டு போனா கூட சவுலுக்கு தெரிஞ்சிடும் இதுக்குள்ள என்ன இருக்கு, தைலம் இருக்கு. கடைசியில் அந்த தைலத்தை சாமுவேல் மேல ஊத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால கொம்பு எடுத்துட்டு போனார். நேர அங்க வந்து அங்க யார் இருக்கிறா அப்படின்னா எல்லாரும் இருக்கிறாங்க. தேவன் தெரிந்தெடுத்தவன் அங்க இல்லை. 8 பேரை வச்சுட்டு தாவீது மட்டும் இருந்தா வேற, அந்த சாப்டரே வேற. தாவீது மட்டும் இருந்தான சாப்டர் வேற. ஆனா தாவீதோடு கூட 7 பேர் இருக்கிறாங்க. தாவீதின் தகப்பன் ஈசாய்
8 பேரை நிறுத்தி பார்த்தபோது தாவீது அவனுக்கு எங்க தான் வைக்க தோணுச்சு அப்படின்னா, ஆட்டு தொழுவங்களுக்கு இடையில் அவனை கொண்டு வைக்க தான் தோணினது. பொதுவாகவே நம்ம உறவுகளாகட்டும் யாராகட்டும் நம்மோடு இருக்கிறவர்களோடு ஒப்பிட்டு தான் நம்மை பார்ப்பார்கள். ஒப்பிட்டு, இந்த உலகம் எப்பவுமே ஒப்பிட்டு நம்ம எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க. ஏன் தாவீத அங்க வச்சு எலியாபு போன்றவர்கள் எல்லாம் முன்னணியத்துல இந்த தாவீதின் தகப்பன் வைக்க காரணம் என்ன? சாமுவேலே எலியாவை பார்த்து இவனா இருக்கும் என்று சொல்ல காரணம், கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், நீ இவனுடைய சரீர வளர்ச்சி. அந்த வசனத்தை வாசியுங்கள், 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இவனுடைய முகத்தையும் இவனுடைய வளர்ச்சி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியை பார்க்கிறான். இந்த வார்த்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேளுங்கள். உங்களுக்கு இந்த 7 பேர் எங்க வந்து நிக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு வந்து நிக்கிறாங்க தெரியுமா? தேவன் தாவீதை எந்த ஸ்தானத்துக்கென்று தெரிந்தெடுத்தாரோ அந்த ஸ்தானத்துக்கென்று வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கென்று தேவன் நியமித்த ஸ்தானத்துல நீங்க வருவதற்கு முன்பதாக உங்களை விட வளர்ந்தவர்கள், எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள் வந்து நின்றாலும் அவர்களை புறக்கணிக்க தேவன் தயங்க மாட்டார். இதுதான் கர்த்தர். பாரு, உனக்கான ஸ்தானத்துல எவ்வளவு வளர்ந்தவங்க வந்து நின்றாலும் அவர்களை புறக்கணிக்க நான் தயங்க மாட்டேன் என்றார். இப்படி அவருக்கு மட்டும்தான் செய்யும். எடுக்கிறது தாவீதை கொண்டு வரலாம் தான் பார்த்தா, எலியாபு அவனை விட. நம்ம அப்படிதான். நாங்க அந்த சாரி எடுத்து போடுங்க, போட்டாச்சு. இதை எடுக்கலான்னு இருக்கும்போது அது ஒரு துணி விஷயத்துல கூட ஆண்டவர் இன்னும் சொல்லணும்னா, ஈசாயின் பிள்ளைகள் 8 பேர், சாமுவேல் பார்த்தது 8 பேர், கர்த்தர் பார்த்தது ஒருத்தன். அவன் தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இங்க 1000 பேர் இருந்தாலும் இதான் ஆண்டவர். புரியும் நினைக்கிறேன். நான் எவனை பார்க்காத, பார்த்தவனை பார்த்து பார்க்காத. சாமுவேல், நீ பார்த்தவனை நான் பார்க்க மாட்டேன், நான் பார்த்தவனை நீ பார்க்கணும். ஈசாயின் பிள்ளைகள் 8 பேர் இவனா இருக்கும். அந்த 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவர் இவன் தான் ஆக்கும் என்றான். இவன் தான் ஆக்கும். Surely the Lord's anointed is before him. செட் பண்ணிட்டார், ப்ராபசி சொல்லிட்டார். அவன் என்னடான் என்றா சத்தம் போட்டான், சத்தம் போட்டார். இந்த ஆவேசத்துல, உணர்ச்சியில அவர் தீர்க்கதரிசி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சிலதை பார்த்த உடனே நமக்கு தீர்க்க தரிசனம் வரும் தெரியுமா? அப்படி தீர்க்க தரிசனம் இது. உண்மையான தீர்க்க தரிசிகளுக்கும் சிலதை பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் வரும். ஆமே. நம்ம அழுதுட்டு இருந்ததை பார்த்தோன்னு, மகளே உண்மைதான், அப்படி தீர்க்க தரிசனம் இது. Surely, அதுவும் அடிச்சு சொல்ற, surely the Lord's anointed is before him. கண்டிப்பா இவன் தான் தேவன் அபிஷேகம் பண்ணினவன், இவன் தான் சொன்னதும் ஆண்டவர்.
இவன் இல்லை, இவனை பார்க்கவே பார்க்காத. நான் ஒருத்தனை பார்த்து வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, ஈசாயின் பிள்ளைகள் 8 அல்லவா? கொட்டு. உனக்கு தெரிஞ்சது 8, எனக்கு தெரிஞ்சது 1. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதின் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் தாவீதின் சகோதரன் அங்கீகரிக்கவில்லை. சவுல் சொல்லுகிறான், நீ சின்ன பையன். இவனுடைய சைஸையும் ஷேப்பையும் பார்த்து கோலியாத் அசட்டை பண்ணினான். அசட்டை பண்ணப்பட்டவன், அங்கீகரிக்கப்படாதவன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை தெரிந்தெடுத்து கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார். பேதுருவின் இடத்துல இயேசு வந்த போது பேதுரு பாதத்தில் விழுந்து தன்னுடைய குறையை சொல்லுகிறான். நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க. கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எரேமியா தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் பேச அறியேன். கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மோசே தன்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறார். நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. கர்த்தர் அவனை தெரிந்து எடுத்தார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது நம்முடைய குறையை பார்த்தோ, நம்முடைய பலவீனத்தை இவனுக்கு என்ன முடியும் முடியாதுன்னு பார்த்து அல்ல. இது தேவன் முன்னமே நிர்ணயித்தது, முன்னமே தீர்மானித்தது. தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் தெரிந்தெடுத்தது சாலமோனை. ஆனால் அப்சலோமுக்கு பின் பிறந்த அதோனியா என்பவன் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல, நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இப்பொழுது அவன் ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். அப்ப எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் கிங் இவனா தான் இருக்கும். ஏன்னா இவனை பீட் பண்றதுக்கு அந்த வீட்டிலே ஒருத்தன் கிடையாது. தேவன் தெரிந்தெடுத்த சாலமோனோ அவனை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவார், ஏன்னா நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளை. என்ன ஒரு இடத்துல கொண்டு விட்டா திருப்பி வீட்டுக்கு வர தெரியாது. நம்ம கேஸ் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளை. ஆனா அதோனியாவோ ஒரு பக்கம் அழகு, இன்னொரு பக்கம் ஆளுமை. அதனால எல்லாருமே அவனை ஒட்டிட்டாங்க. இந்த அதோனியா ஒரு விருந்து வைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சாலமோன் அழைக்கப்படவில்லை. உன் மேல இருக்கிற அழைப்பு உன் மேல இல்லாதது போல காரியங்கள் தான் உன்னை சுத்தி நடக்கும். அழைக்கப்பட்டவன் அழைக்கப்படாதவனை போல ட்ரீட் பண்ணப்படுவான். அதுதான் சிறுமை. தெரிந்தெடுக்கப்பட்டவன் தெரிந்தெடுக்கப்படாதவனை போல நடத்தப்படுவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல ட்ரீட் பண்ணுவாங்க. தாவீதின் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டது மற்றவர்களுக்கு தெரியாது, தாவீதின் சகோதரனுக்கு தெரியும் அல்லவா. அவன் எப்படி ட்ரீட் பண்ணான் பாத்தீங்களா? இந்த சாலமோனை கூப்பிடல. உங்களை நிராகரிக்கிறாங்கனாலே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அடுத்து நான் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவனை அழைக்கப்படாதவனை போல. அதோனியா அழைக்கலன்னா என்ன? கர்த்தர் சாலமோனை தெரிந்தெடுக்கும் போது தாவீது கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும், அடுத்த வேர்ட கவனிங்க, அவனை எனக்கு குமாரனாக, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம்ல. ஆமென். நீங்க யாருடைய பிள்ளைகளா இருங்க, நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மைன்னா
உங்களை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தார் தெரியுமா? அவருடைய குமாரனாக. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி பார்த்துதான் தெரிந்தெடுக்கிறானா? என் பிள்ளை, என் பிள்ளை. ஆமென். எங்க அப்பா பேரு பாஸ்டர் பி ஜாய்சன். நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்படும் போது என்ன ஒரு ஊழியக்காரனை வைக்கிறதுக்கு என்று அவர் தெரிந்தெடுத்தாலும் அவர் எப்படி என்னை மனசுல வச்சு எடுத்தார் தெரியுமா? என் பிள்ளை. நீங்க 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 இப்படி பாருங்க, நீ ஈசாயின் குமாரனா இருந்தாலும் நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது அவர் பிள்ளை. அதனாலதான் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவன் அப்படி செய்வான், இவன் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு அப்படி விட வேண்டியதான இல்ல. அவனை எனக்கு குமாரனாக நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு குமாரனாக. ஈசாய்க்கு தாவீது பிறந்திருந்தாலும் ஈசாயி தாவீதை பிள்ளையாக நிறுத்த வெட்கப்பட்டான். ஆனா ஆண்டவர் விடல. ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அதாவது எலியாப் உன்னுடைய அபிஷேகம் வேற, உன் அழைப்பு வேற, உன் கிருபை அந்த ஸ்தானத்துல வச்சு கர்த்தர் உன்னை பார்க்கலாம். ஆனா தாவீதுடைய ஸ்தானத்துல எலியாபெல்ல எத்தனை வரம் பெற்றவங்க வந்து நின்றாலும் கர்த்தர் பார்க்கவே மாட்டார். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல தூதனை வந்து நின்னாலும் கர்த்தர் பார்க்க மாட்டார். இதான் என் ஆண்டவர். எனக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர். நீங்க ஆண்டவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ள போயிட்டீங்கன்னாலே அந்த அது ஜுவாலை, அது பற்றி எரியும். விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. இவனா இருக்கும். சாமுவேலை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் சாமுவேல் எல்லார்ட்டையும் சொல்லுவார். அதுல ஒரு வார்த்தை கூட தரையிலே விட மாட்டார். ஆனா இந்த வேடை தரையில விழ வச்சுட்டார். எந்த வேடை? இவனா இருக்கும். ஆண்டவரை தட்டிக்கில போட்டார். ஆமென். அடுத்தவன்ட்ட வாயை திறந்து சொல்லவே விடல. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தெரிய வந்தது. அப்ப அவர் வாயை திறந்து டிக்ளேர் பண்றார், இவன் தான். ஆண்டவர் சொன்ன பார்க்கவே இல்லை. நான் இவனை எவன் ஆண்டவர் இவன் தெரியல. எனக்கு அந்த இடத்துல ஒருத்தனை வச்சு நான் பார்த்துட்டேன். ஆண்டவர் அவன் எங்க இருக்கு? அவன் பயங்கரமான குழியில இருக்கிறான், நான் எடுப்பேன். அவன் ஆட்டு தொழுவத்தில் இருக்கிறான், நான் எடுப்பேன். அவன் மரண வாசல்ல இருக்கிறான், நான் எடுப்பேன். அவன் சிறுமையில் இருக்கிறான், நான் எடுப்பேன். ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்டவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் கரத்தை நீட்டுவார், அவன் எடுக்கப்படுவான். கர்த்தர் அவனை எடுக்கிறார் தெரியுமா? அந்த இடத்துலதான் சத்ருவின் மகிழ்ச்சியை அடி வாங்கும். எனவேதான் தாவீது பாடுகிறான், சத்ரு என்னை மேற்கொண்டு என்னை மகிழ ஒட்டாமல் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால். சங்கீதம் 30:1. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்ரு எந்த காரியத்துல மகிழலாம் நினைக்கிறானோ அந்த மகிழ்ச்சி அவமாகும்படிக்கு கர்த்தர் என்னை கை நீட்டி எடுப்பார்னு சொல்றவங்க எடுத்து தாவீதை எடுக்கிறார். தாவீதை எடுத்ததும் அரியணையில வைக்காம அவனை அடைக்கலத்துக்குள்ளே வைக்கிறார். கர்த்தரை அடைக்கலமாக ரொம்ப பாடினது யார் அப்படி தெரியுமா? தாவீது. ஏன்னா அவன் எடுக்கப்பட்டவன். கர்த்தரை ரொம்ப அடைக்கலமாய் சங்கீதங்களிலே இந்த மந்த் ஃபுல்லா நீங்க மெடிடேட் பண்ணி அந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சு தியானியுங்கள். இப்படி எல்லாம் பழகுங்க. ஆமே. அது எங்க நம்ம சண்டே எழுதுற டைரியை ஓபன் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அப்படி வச்சு மெடிடேட் பண்ணி அடைக்கலம். ஏன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார்? ஒன்று, அழியக்கூடாது. அவன் எடுக்கப்பட்டவனை அழிக்கிறதற்காக சத்துரு பெருகிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருந்தால் விக்கினங்கள் கடந்து போகுமே தவிர அது உன்னை வேதனைப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார்.
நன்றாய் தெரிந்த சங்கீதம் 91 அதனுடைய 4 முதல் தெரியும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும். டே அண்ட் நைட்டு சத்துரு அழிக்க போராடுறான். ஆனா கவலை தேவையில்லை. பகலானால் மேக ஸ்தம்பம், இரவானால் அக்கினி ஸ்தம்பம். கர்த்தர் இருக்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் பயப்படாதிருப்பாய். அடுத்த வார்த்தை, உன் பக்கத்தில் உன் வலதுபுறத்தில் அது உன்னை, அதான் அடைக்கலாம். அடைக்கலாம். நம்ம அழியக்கூடாது. அழியக்கூடாது என்பதற்காக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், தீங்கு நாளில். அப்ப தேவனால் ஒருத்தர் எடுக்கப்பட்டானாலே அவனுக்கு அகைன்ஸ்டான திட்டங்கள் போடப்படுகிறது உடனே. ஏன்னா சத்துருவனுடைய ஆண்டவர் எங்க கை வைக்கிறார் தெரியுமா? சத்துருவனுடைய சந்தோஷத்துல கை வைக்கிறார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஏன் ஆண்டவரை தெரிந்தெடுத்தீங்கன்னு? உங்க ஏன் இவ்வளவு போராட்டம் உங்களுக்கு? தாவீதே சொல், ஆண்டவரே பாருங்க என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறாங்க. ஒன்னு அப்படி எடுத்தேன். இந்த சத்துருக்கள் பெருகாம இருக்கணும்னா ஒன்ன நான் எடுத்திருக்க கூடாது. ஒன்ன நான் எடுக்காம இருக்கணும்னா ஒன்ன நான் என் கையில வரைஞ்சிருக்க கூடாது. ஒன்ன நான் என் கையில வரையாம இருக்கணும்னா ஒன்ன நான் நினைச்சிருக்க கூடாது. ஒன்ன நான் நினைக்காம, எப்படி எப்ராஹிமே, எப்படி நான் மனிதன் அல்ல. எப்ராஹிமே உன்னை எப்படி கை, ஆண்டவரே என்ன ஆண்டவரே பாத்தீங்க, எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, எப்படி உன்னை தெரிந்தெடுத்தது சாமுவேல். ஆனா அந்த இடத்துல நீ ஃபர்ஸ்டே வந்திருந்தா ஒருவேளை தாவீது உன்னை பார்த்திருப்பார். ஆனா நீ வர லேட்டு. அதனால அந்த இடத்தை ஆக்கியூபை பண்ண வேற ஒருத்த வந்து நிக்கிறான். சாமுவேலும் ப்ராஃபஸி சொல்றார், இவன் தான். நான் அக்செப்ட் பண்ணல. பரலோகம் அங்கீகரிக்காம உங்களை ஊரே நின்று சபிக்கலாம். நீ பாரு, சொல்லலாம் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்ற. பரலோகம் எஸ் சொல்லாம உங்க மேல ஒரு தூசி கூட, நீ அழியக்கூடாது. இத்தனை காலம் கர்த்தர் எப்படி என்ன ஆக்கினார், எப்படி உயர்த்தி வைத்தார் அதெல்லாம் தெரியாது. ஆனா நிர்மூலமாகாமல் கர்த்தர் காக்கிறார்னு சொல்றவங்க அழியக்கூடாது. சங்கீதம் 62:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் நீ அசைக்கப்படக்கூடாது. நீ உறுதியா இருக்கணும், நீ திடமனதா இருக்கணும். என் ஆத்துமாவே நீ ஏன் திட்டமனதா இருக்கணும். உன் மேல வெள்ளங்கள் புரண்டு ஓடும், இடுப்புக்கு மேல பாரம் ஏறினது போல இருக்கும், மனுஷர்கள் நம்ம தலை மேல ஏறி நடக்கிறது போல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உறுதியாய், வெள்ளங்கள் புரண்டு ஓடினாலோ உள்ளத்தில் ஆமென். வெள்ளங்கள் சமம் ராத்தனமரோ உள்ளத்தில் 7 மடங்கு நெருப்பு, 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு. கைகளை உயர்த்திய காலத்தோம் எக்காலத்தோம் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் பக்கபலம் பக்கபலம் ஆமென். இக்கட்டில் அசைக்கப்படக்கூடாது. ஏன் அடைக்கலத்தில் வைக்கிறார்? நம்பிக்கை இழக்க கூடாது.
சங்கீதம் 59:9-10 வசனங்களிலே அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த அந்த 59 டைட்டில் வாசிங்க. சவுல் தாவீதை கொல்ல ஏவலாட்களை ஆட்களை அனுப்புறான். நீங்க எங்க பார்த்தாலும் அவனை கொல்லுங்க. அவனை கொலை செய்ய தேடுகிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கொஞ்ச நாள் அனுப்பினான், பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை அனுப்பினான். இப்ப எந்த லெவலுக்கு போயிட்டான்னா கொல்லுறதுக்குன்னு. இது கொலைகார கூட்டம். இவன் பார்த்தா கொல்றதுக்குன்னு அனுப்பினான். அப்ப இங்க தாவீதுடைய நியாயத்தை கேட்க மாட்டான். அவனை பார்த்தாலே அடிக்கணும், பார்த்தாலே வெட்டணும். சிலர்லாம் ஆட்களை அனுப்பி இந்த கொலைகள்லாம் நடக்கும் பார்த்திருக்கீங்களா? இது போல ஒரு ராஜாவே அனுப்புறாரு பாருங்க. யாரு தடுப்பா? நீதி வழங்குற ஸ்தானத்தில் இருக்கிறவன் அவன். அப்பதான் தாவீது சொல்றாரு, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் விழுறத அவன் காணும்படி அல்ல, அவன் விழுவதை நான் காணும்படி. எந்த நம்பிக்கையில சொல்றார் தெரியுமா? அவர் எனக்கு உயர்ந்த. ஏன்னா நான் இருக்கல, அவர் என்னை எடுத்து வைத்திருக்கிறார். நம்பிக்கை இழக்க கூடாது. ஏன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் தெரியுமா? ஏசாயா 33:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் உயர்ந்த அடைக்கலமாகும். அடுத்த வார்த்தை, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னொருத்தன் அப்பம் கிடையாது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய். அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இது. உன் அப்பம் உன் தண்ணீர் உனக்கு தான் கொடுக்கப்படும், நிச்சயமாய் வரும். உன் தானியத்தை அவர் சத்துருக்களுக்கு ஆகாரமாக. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, நான் வேற ஒருத்தங்களுடைய இதை இச்சிக்கவில்லை, ஆசைப்படவில்லை. நீதிமொழிகள் 30 இருக்கிறது அல்லவா, என் படியை எனக்கு அளந்துட்டார். வலது கரத்தை அப்படியே உயர்த்த. நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை நீங்க பிடிச்சிடுங்க. பிரியமானவர்களே, நேரம் போகிறது, இதெல்லாம் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. உன் அப்பம் உன் நன்மை ஆண்டவர் சொல்ற கொடுக்கப்படும், நிச்சயமாய் கிடைக்கும். கொடுக்கப்படும். நாம இருக்கலங்க, கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேரை விக்கிரகத்தின் நடுவிலிருந்து தூக்கினார். உங்களை திருப்பி இழுக்க எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. உலகமே உறவுகள் அனைத்து உங்களை பிடிச்சு இழுத்தாங்க. ஆனா அவருடைய ஒத்த கரம் தூக்கினார், தூக்கி அடைக்கலத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்படல, இன்னைக்கு உனக்கு கிடைக்கல, கிடைக்குமா? நிச்சயமாய் கிடைக்கும். 1ஆம் தேதி காலையில நான் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென்? யாருடையதை எடுத்து தர மாட்டான். அவன் அப்போ பக்கத்துல அந்த நம்பிக்கையை ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். கை கொடுத்து ஷேர்ன்னு சொல்லல, ஷேர் அப்படி இல்ல, நிச்சயமாய் கிடைக்கும். பக்கத்துல பார்த்து 2 பேரை பார்த்து அப்படி சிரிச்சு, நிச்சயமாய் கிடைக்கும், உனக்கு கொடுக்கப்படும். சொல்றது யார் தெரியுமா? வடக்கை நோக்கி கொடு என்று, தெற்கை நோக்கி வைத்திராதே என்று கட்டளையிடுகிறவர்.
எனவேதான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு எடுக்கிறார், வைக்கிறார், ஆக்குகிறார். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர, எல்லாரும் சொல்லுங்க, வர வர, வட வட இல்ல, வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வர வர. அப்போ நீங்க இனி எப்ப பெருக போறீங்க? இனிதான் வரப்போகுது. அதுக்குதான் வர வர, அது வரும், அது வரும். வர 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 வர. ஆமே. போக போக நம்ம நாள் நெருங்க நெருங்க நெஞ்செல்லாம் அடிக்குது. ஐயோ வருதே, இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. ஐயோ இன்னும் 1 மாசம் தானே இருக்குது. யாருக்கு? யாருக்கோ? எடுத்தது உண்மையானால், வைத்தது உண்மையானால், ஆக்குவது உண்மை. அவன் வம்சத்தை, இதற்காக கர்த்தர் செய்த காரியத்தை குயிக்கா சொல்லிட்டு அப்படியே ஜெபிக்கிற, வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிட்டு. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 132 சங்கீதம் 17, ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார். விளக்கை ஆயத்தம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? தாவீதோடு முடியாது. அந்த விளக்கு எரிந்துட்டே இருக்கும். அடுத்து சாலமோனா கொண்டு வந்து நிறுத்துவார், ரெகோபயாம கொண்டு வந்து நிறுத்துவார். கடைசியில் அந்த விளக்கு என்னைக்குமே அணையக்கூடாதுன்னு இயேசுவே வந்து நின்னுட்டார். விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார். சங்கீதம் 18:50, தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தேவன் வம்சத்தை மந்தையை போல் ஆக்கணும்னா விளக்கு அணையக்கூடாது. அணைக்கல. என் தீபத்தை நீர்தான் காப்பாற்றுகிறேன். கிருபை செய்கிறார். சங்கீதம் 91 ஏசாயா 37:35 கர்த்தர் சொல்லுகிறார், என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். ஆதரவளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தீங்களா? ஒன்னு செய்யணும்னா, இவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா விளக்கு அணையக்கூடாது. கிருபை சதா காலமும், அதான் நிச்சயமான கிருபை. கிருபை கொடுக்கப்படணும், ஆதரவா இருக்கணும். அது மாத்திரமல்ல, தாவீதின் வம்சம் தானே அடுத்து. அதன் பிறகு எல்லாம் பேசப்படுகிறதெல்லாம் தாவீதை வைத்து தானே. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 26:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் வைத்தார், கர்த்தர் ஆக்கினார். அது மாத்திரமல்ல, அது இன்னும் பெருகும்படி, இன்னும் வளரும்படி, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முன்பாய் நிற்கும்படி கர்த்தர் பாராட்டின மாபெரும் தயவு என்ன தெரியுமா? சகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்.
இல்லைன்னா அந்த பாவமும் அழுக்கும் விளக்க அணைச்சிரும். திறக்கப்பட்டது, ஊற்று திறக்கப்பட்டது, அதிலிருந்து வந்த அந்த ரத்தம் இன்னைக்கு நம்ம விளக்கு அணையாம இருக்க காரணம் அந்த திறக்கப்பட்ட ஊற்று. இயேசுவின் மார்பிலே குத்தின போது அதிலிருந்து ரத்தம் வந்துச்சு, அடுத்து தண்ணீர் வந்துச்சு. இது சுத்திகரிப்பையும் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிற அனுபவத்தையும் காண்பிக்கிறது. இல்லை என்றால் இந்த விளக்கு அணைஞ்சிரும், கிருபை அற்று போயிரும், ஆதரவு கோல் முறிக்கப்படும். இத மூணு நினைச்சு கூட பார்க்க முடியாது. விளக்கு அணைஞ்சாலும், கிருபை அற்று போனாலோ, ஆதரவு கோல் முறிக்கப்பட்டாலோ என்ன ஆகும் என்பதற்கு சாட்சிதான் சவுலும் சவுலின் குடும்பம். சவுல் மோசமானவன், யோனத்தான் நல்லவன் அல்லவா? ஆனா கிருபை இல்லைன்னா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் நோயோஸ். கிருபை இல்லைன்னா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் விளக்கு அணைஞ்சிடும். கிருபை இல்லைன்னா ஆதரவு கோல் முறிக்கப்பட்டால் பாதி வழியில யாரோ அம்பு விடுவாங்க, யாரோ அம்பு விடுவாங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. விளக்கு, சத்தமா சொல்லுங்க. விளக்கு, கிருபை, ஆதரவு, இந்த மூணும் அவசியம். விளக்கை ஏற்படுத்தினேன், தாவீதுக்கு விளக்கை ஏற்படுத்தினேன். தாவீது ஆமே யாக்கோபு போல 2 பரிவாரத்தை கூட்டிட்டுலாம் வரல. யாக்கோபு ஆரம்பத்துல வெறும் கோலும் கையுமா தான். யாக்கோபு தாவீது என்றானதே ஒரு அடப்பை, ஒரு தடி, நேர வாரா, இவ்வளவுதான். இதுதான் தாவீதினுடைய ஆரம்பம். ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் மறக்கவே மறக்காதீங்க. இந்த விளக்கை ஏற்படுத்துறது கர்த்தர். ஆண்டவரே, நாளைக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்கிற நிலைமை வரும்போது தலைமுறை அதுல நிக்கணும். ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கு, கிருபை, ஆதரவு, இது மூணும் அங்கிருந்து வரலன்னா நீ சவுலா இருந்தாலும் யோனத்தானா இருந்தாலும் முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணார்ல, அப்ப நிக்க வைக்கணும்னா அழுக்கும் பாவமும் நீக்கப்படணும். அதை நீக்குகிற சக்தி ஒருவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. அவர்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் இறங்கி வந்து பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அங்கே திறக்கப்பட்ட ஊற்றிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தினாலே நாம் பாவமற கழுவப்பட்டு இன்றும் இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. கிருபை கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவர். பக்கத்துல 2 பேரை பார்த்து சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை எடுத்து சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென்.